அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் நம்ம என்ன செய்ய போகிறோம், we are going to see. எப்பயும் போல் சாரோடு சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு, அந்த ப்ராப்ளத்தை கவனமாக கவனிங்க. ஓகே, பாருங்கள். Give the magnitude and direction of the net force acting on a stone of mass 0.1 kilogram. அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 0.1 கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய ஸ்டோன் மேலே செயல்படக்கூடிய ஃபோர்ஸினுடைய மேக்னிடியூட் எவ்வளவு, டைரக்ஷன் எவ்வளவு, இதான் கேள்வி. எப்போ? முதல்ல ஜஸ்ட் ஆஃப்டர் இட் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் தி விண்டோஸ் ஆஃப் ஏ ஸ்டேஷ்னரி ட்ரெயின். ஒரு ட்ரெயின் நிற்கிது, அப்போ கல்லை தூக்கி வெளியே போடுறீங்க. அந்த கல்லுடைய மாஸ் 0.1 கிராம். இப்போ அந்த கல் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் செயல்படும் அப்படின்னா, இட் இஸ் சிம்பிள். ட்ரெயின் அசையாமல் இருந்தது, கல்லை வெளியே போட்டிங்க, போட்ட உடனே அது மேலே செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் ஒன்றே ஒன்று தான். தட் இஸ் ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி. டியூ டு கிராவிட்டி. அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க எவ்வளோ ஃபோர்ஸு? அது நீங்கள் வசதிக்காக 9.8ன்னு வச்சுக்காதீங்க, 10ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 0.1 × 10 1 நியூட்டன். பிள்ளைங்களா, முதல் கேள்விக்கு ஆன்சர் 1 நியூட்டன், முடிஞ்சு போச்சு. சிம்பிள். செகண்ட் பாருங்கள். ஜஸ்ட் ஆஃப்டர் இட் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் தி விண்டோ ஆஃப் எ ட்ரெயின் running at a constant velocity of 36 km/h. ஸோ 36 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கு. மீட்டர் பெர் செகண்டில் மாற்றினீங்கன்னா அதை 5×8 பெருக்கணும் இல்லைங்களா, 5/18 பெருக்கினீங்கன்னா 18 × 10 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்கும். அப்போ 10 மீட்டர் பெர் செகண்டில் வண்டி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கல்லை வெளியே தூக்கி போடுறீங்க. ரைட், இப்போ என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ அதுக்கு சம் இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, அவ்வளோதான். ட்ரெயின் போகிறதா இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, பூமி கீழே எடுக்கும். அப்போ நீங்கள் கல்லை தூக்கி வெளியே போட்டிங்கன்னா அந்த கல் அப்படி போய் விழும், இப்படியே விழாது, இவ்வளோதான். ஏன்னா ட்ரெயினுடைய வெலாசிட்டி அதுக்கு இருக்குது இல்லையா, அதனால் அப்படியே போய் அது விழும். ஸோ அது மேலே செயல்படக்கூடிய ஃபோர்ஸும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மட்டும்தான் இல்லைங்களா. அப்போ என்ன ஆகும்? தட் இஸ் 0.1 × 10 அகைன் 1 நியூட்டன். இட் இஸ் ஸோ சிம்பிள். சரிங்களா, அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். இது ஒரு ட்ரிக்கியான ப்ராப்ளம் பிள்ளைங்களா, இதில் பிள்ளைங்க குழம்புவாங்க, அதுக்காக சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. ஜஸ்ட் ஆஃப்டர் இட் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் தி விண்டோ ஆஃப் எ ட்ரெயின் ஆக்சலரேட்டிங் வித் தி ஸ்பீட் ஆஃப் வித் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 மீட்டர்/s². ட்ரெயின் ஆக்சலரேஷனில் இருக்கு. ட்ரெயின் ஆக்சலரேஷனில் இருக்கும் பொழுது எவ்வளோ ஃபோர்ஸ் செயல்படும் கேட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன செய்யலாம், என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது பிள்ளைகளா. ஒரு ஆப்ஜெக்டை ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்லேருந்து டிட்டாச் ஆகுது, பிரியுது. பிரியும் பொழுது அது அவங்க அம்மாட்ட இருந்து, தட் இஸ் மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து எதை எடுத்துகிட்டு வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த வெலாசிட்டி மட்டும் தான் எடுத்துகிட்டு வர முடியும், ஆக்சலரேஷனை கிடையாது. ஒன்ஸ் இட் இஸ் டிட்டாச்ட், அது என்ன வெலாசிட்டி இருக்கோ அந்த வெலாசிட்டி தான். ஏன்னா ஆக்சலரேஷன் இது காரணம் இல்லைல்ல. ஸோ வெளியில் வந்துருச்சுன்னா அது ஆக்சலரேட் ஆன இடத்துல இருந்து வந்துச்சா, ஆக்சலரேட் ஆகாத இடத்துல இருந்து வந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் பாதரேஷனே கிடையாது. அது மேலே மறுபடியும் செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் என்னது தான், ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி. ஸோ 0.1 × 10 1 நியூட்டன். அவ்வளோதான் பிள்ளைங்களா. அடுத்து, திஸ் இஸ் எ ட்ரிக்கி கொஸ்டின். Lying on the floor of a train which is accelerating with 1 மீட்டர்/s². ட்ரெயின் ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அது அதுக்குள்ளே இருக்குது. ட்ரெயின் ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன வேகத்தில் ஆக்சலரேட் ஆகுது? ஒரு செகண்டுக்கு 1 மீட்டர்/s மாறுது. மீனிங் 1 மீட்டர்/s² அதனோட ஆக்சலரேஷன். அப்போ இப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் செயல்படும்? இந்த ஆக்சலரேஷன் அது மேலே ஃபோர்ஸ் செயல்படும். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயின் சடார் இப்படி ஆக்சலரேட் ஆச்சுன்னா இப்படி பின்னாடி உருளும். கெட் தி பாயிண்ட். ஸோ இப்போ செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் இஸ் 1 மீட்டர்/s². மாஸ் இஸ் ஈக்குவல் டு 0.1. 0.1 × 1 0.1 நியூட்டன். இதுதான் பிள்ளைகளா இதற்கான ஆன்சர். ஐ திங்க் உங்களுக்கு எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, கமெண்ட் தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.